எல்லாத்துக்குமே கவனமாக இருக்கும். செகண்ட் தான் ஒரு சில நம்ம போகிற பாதையும் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம நடக்கணும். யாருமே நம்ம கூட வரப்போதில்லை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில இடங்களில் நிலம் கூட நம்ம இல்லாமலே இழந்து விடுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம நடந்துக்கிறது பொறுத்து தான் நம்மளோட நம்ம செய்கிற ஒரு திங் நம்மளை பற்றி யோசிக்கிறது, நம்மளை பற்றி பார்க்குறது, பேசுறது, அந்த ஒருத்தரை பாயிண்ட் பண்ணி பேசுகிற எல்லா விஷயமுமே நம்ம அந்த இடத்துல யோசிக்கல. இந்த இடத்துல நம்ம நிதானமாக இருந்தால் நம்ம தப்பு நடந்துருக்காரு அப்படின்னு நம்ம ஒரு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணி செஞ்சது தான் நிதானம். பெருமை எப்படி சொல்லுவோம்னா, ஆசைப்பட்டதை அடைவது பெருமை அல்ல, உன்னை அசைக்கப்படுத்திய இடத்தில் அடைவதே பெருமைன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஆசைப்படுறது எல்லாமே போடுறது எந்த இடத்துல நம்ம கீழே தராங்களோ அங்கே நீ மேலே வந்தானா அது அப்போ நீ அடைவது மட்டும்தான் நம்ம போவோம். திருடி நம்மள இதெல்லாம் கேட்கணும் பண்ணணும். போவோம் அப்படிங்கிறது நம்ம ரிசெப்ட் பண்ணுறது தான். யாருமே எடுக்கவே யாருமே போக வராது. யாருமே நம்ம எனக்கு இப்படிதான் அப்படி சொல்கிற ஒரு டார்கெட் பண்ணி யாருமே பேசுறது கிடையாது. ஏன் போவோம், இங்கே வரணும், இப்படி வரணும், எதுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? யாரும் தெரியாதவங்க போகலாம், தெரிஞ்சவங்க வரலாம். போவோம் நம்ம குழந்தைங்க இல்லை இல்லையா? நம்ம பண்ணுற செயலோ இல்லை நம்ம நினச்சிக்கிறதுலையோ தான் நம்ம போகணும். போகலை எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணுமோ அவங்க மட்டும்தான் பொறுமையாக இருக்கிறதுனால அவசரப்படுறதுனால எதுவுமே நம்ம கிடைச்சி போகல. அதுவே பொறுமையாக தான் கிடைக்கிறது ஜாஸ்தி. பொறுமையாக இருக்கிறதா தைரியம் தவிர மற்றபடி போவோம் யாருக்கா வரும். தேங்க்யூ. இப்போ நம்மளுடைய மாணவி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 5 வார்த்தைகள் எழுதி அந்த 5 வார்த்தைகளை நாம் எப்படி வாழ்க்கையில் கையாளுகிறோம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு உண்மையான விஷயம். அப்படித்தானே? கவனம் நம்ம வாழ்க்கையில எப்பெல்லாம் கவனம் இருக்கணும், எந்த இடத்துல எல்லாம் இருக்கணும்? சாலையை கடக்கும் போது கவனமாக நடக்க வேண்டும். அப்புறம் ஒருத்தர் நம்ம கண்ணை முக்க வராங்க, இல்ல நம்ம கண் மீது ஏதாவது ஒரு படம் வருது, நம்ம என்ன பண்ணுவோம்? டபுள் கண்ணை மூடிடுவோம். அப்படிதானே? அப்போ அந்த கண்ணிமை என்பது எப்பயும் எவ்வளவு ஒரு நிதானமா இருப்பாரு. அந்த மாதிரி மனிதர்களாகிய நாமளும் என்ன பண்ணணும், அது அதனுடைய வேலையை எப்படி கரெக்டா செய்யல இல்லையா? கண்ணு இப்படி போகணுன்னே நம்ம என்ன பண்றோம்? டபுள் நம்ம ஏரியாமையே கண்ணை மூடுவோம், கவனமா இருக்கும். அதே போலதான் வாழ்க்கையில நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப 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 கவனமா இருக்கணும். இது எல்லாத்துக்குமே நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா, ஒரு குட்டி குட்டி கதை சொல்லுவோம். சரியா? ஓகேவா? நீங்க தான் சொல்லணும். அடுத்த வகுப்புல ஒவ்வொருத்தரும் ஒரு குட்டி குட்டி கதை. ஓகேவா? அடுத்து நிதானம். நிதானம் எந்த இடத்துல வேண்டும்? நிதானம் எந்த இடங்களில் வேண்டும்? ஒரு டீச்சரோ ஒரு சாரோ என்ன பண்றாங்க, ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறாங்க, எழுதணும் நம்ம. அப்படிதானே? நான் ரொம்ப நிதானமா இருக்கேன், சார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், நோட் போட மாட்டேன், நான் எழுத மாட்டேன், இதுக்கு பேர் நிதானமா? அப்படி இருக்கிறது பேர் நிதானமா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு அர்த்தமா? இல்லை, எந்த இடத்தில் நிதானம் வேணும்? ஆசையை தூண்டும் இடத்தில் நிதானம் தேவை. ஒரு ஆசிரியர் வகுப்பிற்கு தாமதமாக வந்தாலோ இல்லது அவருடைய சூழ்நிலை வர இயலாமல் போனாலோ ஒரு மாணவனாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை என்ன பண்ணணும்? யோசித்து நிதானமா பொறுமை எல்லாமே இருக்குல்ல, பொறுமையா வகுப்பை விட்டு வெளியே போகாமல் இருக்க வேண்டும். இதுதான் நிதானம். அப்புறம் என்ன பண்றது? கிளாஸ் ரூம்ல போன் எடுத்து பார்க்கறது செய்யறோமா? இதுக்கும் நிதானம் வேணும். யாரும் இல்லைன்னா போன் பார்க்கலாமா? யாரும் இல்லைன்னா அனாவசியமான செயல்களில் ஈடுபடலாமா? கண்டிப்பா ஈடுபடக்கூடாது. அப்போ ஒரு மாணவராக நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதுல நமக்கு என்ன பண்ணணும்? நிதானம் அவசியம் தேவை. சூழ்நிலை எப்படி வேணாலும் நம்மள என்ன பண்ணுவோம்? உசுப்பேத்தி விடும். சொல்லுவோம்லையா பேச்சு வழக்குல, உசுப்பேத்தி விட்டு வேடிக்கை பார்க்கணும். நம்ம அதன் பின்னாடி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. நமக்கு நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்னது? பெருமை. நாம் எப்பொழுது பெருமை அடைகிறோம்? எப்பெல்லாம் பெருமை அடைகிறோம்? எப்போ உங்களுக்கு பெருமையா இருக்கு? ரொம்ப பெருமையா நீங்க ஃபீல் பண்ணுங்க. 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா என்ன பண்ணுவோம்? ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவோம். அப்படிதானே? எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவாங்க? ஏ சூப்பர்ரா,
நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், எப்படிதான் வாங்கினேன் அப்படின்னு. ஒரு சிலர் நல்ல டிராயிங் வரைவாங்க, அந்த டிராயிங்கை பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், நல்லவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, போய் வாழ்த்து சொல்லுவாங்க, சூப்பராக டிராயிங் வரைஞ்சிருக்க, உங்களோட டிராயிங் அருமையாக இருக்கு. அந்த இடத்துல அந்த டிராயிங் வரைஞ்சவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அந்த பெருமையின் மூலம் தோன்றக்கூடியது வெற்றி. வெற்றி இருக்கிற இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும், அந்த பெருமை வந்து சேரும். அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாய் முன்னே வாழ்த்திட்டு பின்னாடி போய் திட்டுறது பெருமையா? இன்னைக்கு அப்படிதான் இருக்கு அரசியல் கூட்டங்கள் எல்லாம். இப்படிதான் முன்னாடி என்ன பண்றாங்க, பெருமையா பேசுற மாதிரி புகழ்ந்து பேசுறது, அந்த பக்கம் போய் அப்படி இறந்தும் நாம் வாழ வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட பெருமையை சேர்த்து வைக்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் எடுத்து காட்டலாம், அப்துல் கலாம் எடுத்து காட்டலாம். இறந்தும் பின்பும் நம்மோட என்ன பண்றாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்களை சேர்த்து வைத்த அந்த நல்ல செயல்கள் தான் இன்னைக்கு வாழ்ந்து